அவங்களுக்கு உயிர்நாடு கோயினவி இல்லை. அதுக்கப்புறம் முனிவர் சிவனுக்கு தியானம் இருந்தாங்க. அங்க சிவனை முனிவர் கிட்ட அண்ணாங்க, முனிவரே உங்க குழந்தை வேணுமா அப்படியே சிவனு கேட்டாங்க. அப்போ அது முனிவர் சிவன் சாமி கிட்ட எனக்கு உயிர் குழந்தையும் போடும், எனக்கு உயிர் குழந்தையே கொடுத்தா மாக்கண்ணு நான் ஒரு பேர் வச்சுவேன். நையாமா ஓகே, என்ன ஒரு பேர் வைக்கணுமோ அட ஒரு பேர் வச்சுக்கோ. அப்படி சிவன் சாமி பல காலத்துக்கு முன்னாய ஒரு குழந்தை பெற்று எடுத்துக்கிட்டான். அங்க இருந்த பெற்றோர்கள் மாக்கண்ணு ஒரு பேர் வச்சாங்க. மாக்கண்ணு கருப்பு சிவலிங்கத்துக்கு பூச்சி செஞ்சு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் முனிவரும் மனைவியும் ரொம்ப சோகமா இருந்தாங்க. தன்னையே ஏன் நீங்க மிகவும் சோகமா இருக்கீங்க? மகனே சிவபெருமானை வருவான். முனிவரே எனக்கு சாஸ்திரங்கள் புராணங்கள் சிறுவங்கள் சொன்ன கொண்டிருந்தால் அனைத்தும் சிவபெருமானே பெற்றோர்களை யோகம் தியானத்தை அனுப்பி வைத்தார்கள். மாக்கண்ணே ஆற்றங்களை ஓயத்தி நயந்து போனாள். அங்கே மண்ணியை ஒரு சிவலிங்கத்தை யோக தியானத்தை பண்ண வந்தனாள். எமதேவன் மாக்கண்ணை உயிர் எடுத்து வந்து கிந்தியங்கள் கூப்பிட்டாங்க. மாக்கண்ணை உயிர் எடுத்து சிவலிங்கத்தை பார்த்தாங்க. ஒரு பிரகாசமான ஒளி அவனுக்கு எமதிங்களாலே அவைய உயிரை எதுக்கு கொள்கையை? ஏன் அவ உயிரை எடுத்துக்கொள்கையை? அவ பார்த்தா சாதன பையன் மாதிரி தெரிய, அது சிவலிங்கம்னா அவன் தான் காப்பாற்ற கொள்கையை.
பெம்மா சமையோ நாயதையோ வந்தாங்க. யமனை காப்பாற்றுவாங்க. சிவன் சாமி கிட்ட சேருவாங்க. சாமி யமதேவனை காப்பாற்றுவாங்க. சிவன் சாமி கிட்ட என்னை மனுஷங்க சேருவாங்க. சாகாவை பெற்றிக்க அப்படி மாக்கண்ணு கிட்ட சேருவாங்க. மாய்க்கண்ணு அப்பா அம்மா கூட போய் சன்னசுவான் சொல்லுவாங்க.